அடுத்து இணைந்துள்ளார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் விமர்சகரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெலநாதன் ஐயா அவர்கள். இன்றைய தினம் குறளும் பொருளும் அதிகாரம் 61 மடி இன்மை என்ற தலைப்பிலே பேச வருகின்றார். வாருங்கள் ஐயா. அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம். குறளும் பொருளும் அதிகாரம் 61 மடி இன்மை எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவைகளை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவரை பாராட்டும் விதமாக போற்றும் முறைமையால் கன்னியாகுமரியில் அவரின் புகழை பறைசாற்றும் விதமாக 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலை 30 அடி உயரமுள்ள பாறை மீது அமைய சிறப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இச்சிலை அமைக்க 10 ஆண்டுகள் ஆனதாக சிற்பி கணேசன் கூறியுள்ளார். மேலும் இச்சிலையின் உட்புற சுவற்றில் ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்தும் ஒரு குறள் வீதம் 133 குறட்பாக்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பொறிக்கப்பட்டுள்ளன. பொருட்பால் அதிகாரம் 61 மடி இன்மை. மடி இன்மை என்பது சோம்பல் இல்லாதிருத்தல். மடி என்றால் சோம்பல். உள்ளத்தில் ஊக்கமிருந்தும் உடலின் சோம்பலால் வாழ்க்கை கெடுவதுண்டு. ஊக்கத்தை உழைப்பில் செலுத்த வேண்டும். இது எல்லோருக்கும் பொதுவானது. இனி மடியின்மை அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். மடியின்மை 601வது திருக்குறள். குடி என்னும் குன்றா விளக்கம் மடி என்னும் மாசு ஊற மாய்ந்துவிடும். குடி எனப்படும் அணையாத விளக்கு மாசு என்னும் சோம்பல் சேர்ந்து மங்கி அணைந்துவிடும். 602 மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். தன் குடும்பம் மேலும் சிறந்து நல்ல குடியாக விரும்புபவர் சோம்பலை தவிர்த்து முயற்சியை மேற்கொள்வர். 603 மடி மடி கொண்டு ஒழுகும் பேதை பிறந்த குடி மடியும் தன்னினும் உந்து. சோம்பலை உடம்பிற்கொண்டு வாழும் அறிவற்றவர் பிறந்த குடும்பம் அவருக்கு முன் அழிந்துவிடும். 604 குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட முயற்றுவலவர்க்கு. சோம்பலில் வீழ்ந்து நல்ல முயற்சியை மேற்கொள்ளாதவர்கள் குடும்பம் அழிந்து குற்றமும் பெருகும். 605 நெடுநீர் மறைவி மடிதுயில் 4 கெடுநீரார் காமக்கலன். காலம் கடந்து செய்யும் இயல்பு மறதி சோம்பல் தூக்கம் 4 கெட்டழிபவர் விரும்பி ஏறும் மரக்கலமாகும். 606 மடியுடையார் பற்று அமைந்த கண்ணும் மடியுடையார் மான்பயன் எய்தல் அரிது. அரசாள்பவரின் நல் உறவும் செல்வமும் வந்தடைந்த பின்னும் சோம்பல் உடையவன் பெருகும் பயன் அடையான். 607 இடிபுரிந்து எள்ளுள் சொல் கேட்பவர் மடிபுரிந்து மாண்ட உஞற்றவர். சோம்பலை விரும்பி நல் உழைப்பை கைவிட்டவர் பலரால் இகழ்ந்தும் கடிந்தும் பேச கேட்க நேரிடும். 608 மடியை குடிமைக்கண் தாங்கின் தன் ஒன்னார்க்கு அடிமை புகுத்திவிடும். நல் குடும்பத்தில் சோம்பல் புகுந்துவிட்டால் அக்குடிமக்களை பகைவர்க்கு அடிமையாக்கிவிடும். 609 குடி ஆண்மையுள் வந்த குற்றம் ஒருவன் மடி ஆண்மை மாற்றக் கெடும். சோம்பலை ஒழிப்பவன் தன் குடும்பத்தை நடத்துவதில் வந்த குற்றங்கள் நீங்கிவிடும். 610 மடியிலா மன்னவன் எய்தும் அடி அளந்தான் தா அயது எல்லாம் ஒருங்கு. திருமால் அளந்த உலக நிலம் அனைத்தும் சோம்பலற்ற மன்னனை வந்தடையும். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா.
ஆம், அவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் எல்நாதன் ஐயா அணிந்திருந்தார்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள். சிறப்பான திருக்குறள் விளக்கத்தோடு இணைந்திருந்தீர்கள். நன்றிகள் ஐயா. நன்றி, வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.